எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன்ல பார்த்த அந்த 3D ஸ்கல்ப்சர்ஸ், ஃபிகரிங்ஸ், பிக்சர்ஸ் வந்து நிறைய நீங்க சோஷியல் மீடியால பார்த்துருப்பீங்க. அத நீங்க கிரியேட்டும் பண்ணியிருப்பீங்க. ஃபைன். இப்போ அத இன்னும் அட்வான்ஸ்டா நம்மளுக்கு ஏத்த மாதிரி பிராண்ட் ரிலேட்டடா, கேரக்டர் ரிலேட்டடா கஸ்டமைஸ் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த 3 வைரல் 3D ஸ்கல்ப்சர்ஸ் வீடியோ. ஸோ உங்களாலையும் அந்த மாதிரி இமேஜஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தேவையான ப்ராம்ப்ட்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்டு ஃபார் ப்ராம்ப்ட்ஸ் நீங்கள் வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் போனஸ் டிப்பும் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன, வைரல் 3D ஸ்கல்ப்சர்ஸ் வித் நானோ பனானா. ஸோ அதில் வந்து வைரல் 3D ஸ்கல்ப் சீரியஸ். ஓகே, நான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5+1 6 ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 6 ப்ராம்ப்ட்ஸும் நம்மளுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ எஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ சீரிஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பிராண்டிங் பர்பஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஹவு டு டூ இட். ஓப்பன் கூகுள் ஜெமினி. உங்களோட கேரக்டர் இமேஜை வந்து நானோ பனானால அப்லோட் பண்ணணும். அண்ட் எடிட் ஆஸ் நீடட். ஃபிகரின் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். சரியா? என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? கேரக்டர்ஸ் அந்த லோகோ தான் பேஸ் பண்ணி பண்ண போகிறோம். ப்ரீமியம் கேரக்டர் வித் கேரக்டர் ஸ்கல்ப்ட், ஃபன் சிவி வைரல் டாய் ஸ்கல்ப்ட், ரியல் பர்சன் வித் ஃபிகரின் கான்செப்ட், வைரல் 3D ஸ்கல்ப் பிராண்ட் லோகோ அண்ட் பிராண்ட் லோகோ ஃபிகரின், ஈவெண்ட் ரிவீல் எடிஷன் அது. ஸோ தென் லாஸ்ட் வந்து ஹெவன்லி ரிவீல், அதாவது கிளவுட்ஸ்ல இருந்துட்டு நம்ம லோகோ ரிவீல் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். ஃபைன். ஸோ பார்க்கலாமா? ஸோ அதுக்கு வந்து நான் ப்ராம்ப்ட் ஆல்ரெடி நான் எழுதி வச்சுட்டேன். இது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ண ப்ராம்ப்ட்டு. ஸோ ஹைலி டீட்டெயில்டு இந்த ப்ராம்ப்ட்டை அப்படியே என்ன பண்ணணும், ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. கூகுள் ஜெமினி, உங்களோட கூகுளில் போயிட்டு ஜெமினி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிங்கே கிடைக்கும். அதில் ஜஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி லாகின் பண்ணிவிட்டு இந்த கீழே டூல்ஸ் இருக்கா, டூல்ஸை கிளிக் பண்ணி கிரியேட் இமேஜஸ் கொடுத்துக்கோங்க. இதில் டிஸ்கிரைப் ஒரு இமேஜை ஜஸ்ட்டு அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த வித் நோ டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன். இதை வந்து நான் இன்னும் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட நேம் வர்ற மாதிரி, ஓகே, பரத் ஸ்ரீனி என்னோட நேம் வர்ற மாதிரி நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல ஆட் ஃபைல்ஸ் இருக்கா, ஸோ இந்த இடத்துல என்னோட இமேஜ் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஃபைன், 1 செகண்ட். என்னோட இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுவீங்க, சப்மிட் கொடுத்துக்கணும். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இமேஜ் வந்து ரெடி ஆகிடும். பேரலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்க பாருங்கள். இந்த இப்போ தெரியுது இல்லையா, ஃபன்னாக ஒரு சிபி வைரல் டாய்ஸ் கட்டு அது உங்களுக்கு வரும். அண்ட் திஸ் ஒன் இஸ் மை ஃபேவரேட். ஸோ இது வந்து நம்மளே உட்காந்து நம்மளோட ஸ்கல்ப்டர் ரெடி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் க்ரியேட் பண்ணுது. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது இது சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி என்ன பண்ண போகிறேன், என்னோட இமேஜை ஜஸ்ட் அப்லோட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, அது ப்ரீவியஸாக நம்ம கொடுத்ததை இன்னும் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கு. 1 years later அப்படின்னு நான் வீடியோவில் போடணும். எஸ், ஃபைன். ஹவ் இஸ் இட்? ஆக்சுவலி நான் ஒரு மிரர் பாக்ஸ்க்குள்ளே நம்மளோட இது இருந்தால் எப்படி இருக்கும், பரத் ஸ்ரீனி இருக்கா? ஓகே, ஃபைன். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இதே மாதிரி பர்ஃபெக்டாக இதே இமேஜ் வராது. உங்களுக்கு இமேஜ் ஜென்ரேஷன் சேஞ்ச் ஆகும், பட் பேசிக் ப்ராம்ப்ட் வந்து இதுதான். ஓகே, அனதர் ஒன். திஸ் ஒன் இஸ் மை ஃபேவரேட். ஓகே, அப்புறம் அடுத்தது நான் இன்னொன்று காப்பி பண்ணிக்கலாம். உங்களோட பிராண்ட் லோகோவை ரிவீல் பண்ணுற மாதிரி பண்ணலாமா? ஸோ ஒரிஜினல் 2D லோகோ ஆர்ட் ஒர்க் வந்து இருக்கணும் அப்படின்னா பின்னாடி வந்து ஸ்க்ரீனில் வந்து பிளெண்டர் ஸ்க்ரீனு அது. ஓகே, இட்ஸ் கிரியேட்டிங் 1 years later. ஓகே, அந்த ஃபேஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரல, பட் ஸ்டில் ஓகே. ஏன்னா நான் அப்லோட் பண்ணது என்னோட ரியல் இமேஜ் கிடையாது. நான் வந்து அதுவுமே ஏஐல கஸ்டமைஸ் பண்ணப்பட்ட ஒரு இமேஜ் தான். ஸோ எஸ், ஹவ் இஸ் இட்? வித் பரத் நேம் நானே நம்மளே ஸ்கல்ப் பண்ண மாதிரி. ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பிராண்ட் ரிவீல் ப்ராம்ப்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துகிட்டு என்னோட லோகோவை அப்லோட் பண்ணிக்க போகிறேன். அப்லோட் பண்ணிவிட்டு என்டர். அண்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற
ஹெவன்லி பிளாண்ட் ரிவில், வைரல் 3D ஸ்கல்ப்ட், இது எல்லாமே இந்த ப்ராம்ஸ் யூஸ் பண்ணி பண்ணினது தான். ஓகே ஃபைன். உங்களாலையும் இந்த மாதிரி சூப்பராக க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் இமேஜ் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு யூடியூப்பில் இப்போது கமெண்ட்ஸில் வந்து நான் க்ரியேட் பண்ணேன், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு தேங்க்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லதாக கமெண்ட் பண்ணுங்கள். எண்ணம் போல் வாழ்க்கை. ஓகேவா? அண்ட் சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி என்ன நீங்கள் டேக் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ நான் வந்து என்ன ஐடியா பண்ணேன், என்னோட ஐடியா என்னன்னா பிக் ப்ரொஜெக்டரில் என்னோட லோகோ தெரியணும், முன்னாடி வந்து லோகோ பாக்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் லுக் பியூட்டிஃபுல். ஸோ எஸ் எஸ் ஓகே, அந்த மாதிரி உங்களோட லோகோ ஃபில் பண்ண முடியும். அந்த லோகோ பண்ணுறதுக்கு உண்டான கலெக்டிபிள்ஸும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் லாஸ்ட் ஒன்று சொன்னேன் தெரியுமா, ஒரு போனஸ் டிப் ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னேன் தெரியுமா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிக்ஸ்வர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் போயிட்டு பிக்ஸ்வர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. பிக்ஸ்வர்ஸ் ஃபஸ்ட்டு லிங்கே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இதில் வந்து ஜென்ரேட் வீடியோ அப்படின்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கா. ஸோ அந்த ஜென்ரேட் வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினதுக்கப்புறம் ஓகே, ஃப்ரீயாக உங்களுக்கு ஒரு சில கிரெடிட்ஸ் தருவாங்க. ஸோ அந்த கிரெடிட்ஸை வச்சுட்டு தான் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல இமேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ண இமேஜை ஜென்ரேட் பண்ண இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி பண்ணினது தான். ஸோ அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ராம்ப்டை நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக் வீடியோ வந்து கிடச்சிடும். ஓகே ஃபைன், பண்ண முடியுமா? நான் அந்த ப்ராம்ப்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ ஒரு 2 days ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ பெட்டர் பிராண்டிங், மார்க்கெட்டிங், ஏஐ ரிலேட்டட் வீடியோஸ் கண்டிப்பாக உங்கள் பிராண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும், உங்கள் பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்க வீடியோஸ் தான் நான் போடுவேன். தேங்க்யூ வெரி மச். பை பை.